Hello guys, welcome to my YCD Innovation channel. High amp spot welding machine நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பஞ்ச் ராடு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரில் போடணும். அதெல்லாம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் இருக்கக்கூடிய ரிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரிலே. ஆனால் இது வந்து ஆம்ப்ஸ் தாங்காது. பட் ஸ்டெபிளைசர் ரிலேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட் இந்த மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த 12 வோல்ட்டு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுனால இந்த ரிலேவுடைய அவுட்புட்டில் வந்து 12 வோல்ட்டு கொடுத்து 12 வோல்ட் இன்புட் அவுட்புட் எடுத்து இந்த ரிலேக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கும் இந்த ரிலே. ஆனால் இந்த போர்டில் இருக்கிற ரிலே வந்து தாங்கலை. இதனால தான் இந்த போர்டு வந்து போயிடுச்சு. அதனால் இன்னொரு போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஒயர் வந்து எடுத்துங்க. இந்த ஒயர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இது வழியாக வந்து மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்துடுது. ஒரு சுற்றிட்டு வந்துடுது. மறுபடியும் இந்த ஒயர் மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வந்து இதை மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயரு இந்த மாதிரி வந்து 25 ஸ்கொயர் எம்எம் கேபிள் வந்து வெல்டிங் ஒயர் வந்து எடுத்துக்குங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக வெளியில் வந்து மறுபடியும் ரைட் சைடில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ளே போயிட்டு ரைட் சைடில் வெளியில் வரணும். எந்த பக்கம் வச்சோமோ அந்த பக்கமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வெளியில் வரணும். இந்த மாதிரி இருக்கணும் டிசைனு. இது வந்து ஒரே லென்த்தாக இல்லை. எங்கிட்ட ஒயர் வந்து ரொம்ப ஒரு 2 துண்டாக இருந்ததுனால இங்கே நான் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டிருக்கேன். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருக்கு, நல்ல இன்சுலேஷன் பண்ணியிருக்கு, நல்ல சேஃப்டியாக வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மரையும் இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் பாக்ஸ். இது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிள் இப்படி இருந்தால் கூட ஓகே தான். இந்த இடம் நல்லா ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேஷன்லாம் நம்ம போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். வேறு போர்டு ஒன்று, பெரிய போர்டு ஒன்று வச்சு யூஸ் பண்ணோம். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சப்போஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, வோல்ட்டு பிரச்சனையான்னு தெரியல. அதுக்காக நான் இந்த டிவைஸ் வச்சுருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் தான் தாங்கும் இல்லைங்களா? காயில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு டிசி, 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ இந்த 5 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த நம்ம கிட்ட இருக்கிற 2 டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ப் 7 ஆம்ப் எடுக்கும். அப்போ 10 ஆம்ப்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ரிலே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அடிக்கடிக்கு ஒட்டிக்கும், சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு எடுத்துக்கிட்டேன். 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று, வேஸ்டேஜ் 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துகிட்டு அதுக்கு பவர் கொடுத்துட்டு அதனுடைய பவர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேவோட
காமனில் கொடுத்துட்டேன். காமன்லேருந்து க்ளோஸ் ஆகும்போது சப்ளை வந்து இங்கே வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து 5 வோல்ட் தேவைப்படுது. 5 வோல்ட் பவர் சப்ளையும் ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 5 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு சப்ளையும் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்ன, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டெபிளைசரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலே. இதுக்கு வந்து காயில் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி. இது எவ்வளோ ஆம்ஸ் தாங்கும்? என்ஓ என்சியில் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் என்ஓவில் தாங்கும், 20 ஆம்ஸ் வந்து என்சியில் தாங்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு தேவையான ஆம்ஸ் வந்து இந்த ரிலேலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ரிலேக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்பாட் வெல்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இதை நான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்பாட் வெல்டிங் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு குர்னு ஆம்ஸ் கட் ஆஃப் ஆகாமல் ரன்னிங்லேயே இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து தவிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இந்த கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். மற்ற இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்பாட் வெல்டிங்கோட லிங்க்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டாலும் சரி, இதை வந்து எப்படி முறையாக ஸ்பாட் வெல்டிங் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கும் இதை வச்சு பண்ண முடியாது. கரெக்டாக ட்ரிக்கர்லாம் வந்து டைமிங்லாம் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணணும், கரெக்டான செகண்ட்ஸில் எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த பக்கமும் பிரிக்கல. இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிழிச்சிட்டே வருது. அந்தளவுக்கு வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. எதுவுமே வரல, கிழிச்சிட்டு தான் வருது இது. இப்போ நம்ம சிங்கிளாக ஒரே ஒரு டாட் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்பாட் வெல்டிங் வைக்கும்பொழுது கரெக்டாக ஒரு இடம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு ஃபயர் ஆகிருக்கும். அதை கை எடுக்காமல் மறுபடியும் அதே இடத்துல லைட்டாக சும்மா ஒரு செகண்ட் 0.5 செகண்ட் அப்படி வச்சு ரொம்ப வந்து ரெட்டிஷாக மாறக்கூடாது. மாறாத அளவுக்கு லைட்டாக ட்ரிக்கர் அழுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்து போயிட்டு அந்த ஸ்பாட் வெல்டிங் ஆகிடும், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு புதுவிதமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.